டேய், என்னடா இங்க கூட்டு வந்துட்டு எதுவுமே பேசாம சைலண்டா உட்காந்துருக்க? ம் என்னடா ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? சஞ்சுதா, அன்னைக்கு நைட்டு நடந்த எதையும் நீ தப்பாக எடுத்துக்கல? ஆமா, ரொம்ப தப்பா எடுத்துக்கிட்ட. அப்படியே கத்தியால குத்தி கொல்லணும்னு தோணுது. நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன? நான் தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நீ நினைச்சிட்ட, அதானே? இதுல என்ன தப்பு இருக்கு? இவன் உன்னை ஆட வச்சதே நான் தான். போடா, ஏதோ நல்லா குழம்பி போயிருக்க. நீ தெளிவாக தான் இருக்கியா சஞ்சுதா? ம், எனக்கு என்ன, நான் தெளிவா தான் இருக்கேன். உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு மாதிரி மனசில் உறுத்திட்டே இருக்கு. ஏய், குடிச்சிருக்கியா? எதேதோ பேசுற, என்னாச்சுடா உனக்கு? நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் சஞ்சுதா. சரி, ஓகே, சொல்லு. நீ இனிமே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாத. ஏன்? இந்த ட்ரெஸ்ல என்ன இருக்கு? போடாதன்னா போடாத. இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. நான் ஏன் போடக்கூடாது? இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதும் போடாதது என்னோட விருப்பம். இத்தனை நாள் இப்படி தானே இருக்க, நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. சஞ்சுதா, உனக்கு புரியுதா இல்லையா? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய், என்னடா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? சஞ்சுதா, புரிஞ்சுக்கோ. சொன்னா கேளு. எல்லாம் ஒரு மாதிரி தப்பாக பார்ப்பாங்க. அவங்க தப்பா பார்த்தா என்ன, பார்க்கலனா எனக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சு நீ தான் தப்பா பார்க்குறியோன்னு தோணுது. ஆமாம், எனக்கு தப்பாக தான் தெரியுது. ஹே, வெயிட். இத்தனை நாள்லாம் உன் கூட இந்த மாதிரி காஸ்டியூமில் தானே இருக்கேன். அப்பெல்லாம் உன் கண்ணுக்கு என் ட்ரெஸ் தப்பா தெரியலையா? இப்போ என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? என்னால் முடியல சஞ்சுதா. உன்கிட்ட என்னால் நல்லவனா நடிக்க முடியல. ஒரு மாதிரி எனக்கே கில்ட்டா ஃபீல் ஆகுது. நமக்குள்ள இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் முடியல. ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்த பார்வையே வேற. உன்னை நார்மலா பார்த்ததை விட வேற மாதிரி பார்த்ததான் அதிகம். என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணாதன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோ. என்னாச்சு உனக்கு? எதுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்க? நீ சும்மா என்ன கடுப்பேத்துறதுக்கு பேசுறியோன்னு நினைச்ச. நீ வேற ஏதேதோ பேசுற. இல்லை, நீ ஏதோ நினச்சி டிஸ்டர்ப் ஆயிருக்க போல. நீ வா, நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாம். வா. உட்காரு, நான் உன்கிட்ட பேசணும். இல்லடாமா, நீ ஏதோ குழம்பி போயிருக்க. நீ வா, நம்ம போகலாம். உட்காரு, ஒரு நிமிஷம், நான் பேசணும். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க சஞ்சுதா? என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் பொண்ணுங்கிட்ட பேச மாட்டேன், பொண்ணுங்கிட்ட பழக மாட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சரி, நான் ஓப்பனா பேசுறேன்.
அன்னைக்கு என் கண்ணில் மண்ணு விழுந்துருச்சுன்னு என் பக்கத்தில் நின்னதும் உன்னை அவ்வளோ க்ளோஸாக பார்த்தப்போ அப்படியே என் உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி நீ தூங்கிட்டு இருக்கப்போ நான் உன் பக்கத்தில் வந்து உட்காந்து ஒரு மாதிரி பார்த்தேன்னு சொன்னல, அப்போ எனக்கும் அதே எண்ணம் தான் இருந்துச்சு. அது உன் கற்பனையா இருந்தாலும் நிஜத்தில் அதான் நடந்திருக்க வேண்டியது. ஆரம்பத்துல இருந்து உன்னை என்னால் ஒரு நல்ல பார்வையில் பார்க்க முடியல சஞ்சுதா. என் எண்ணம் ஃபுல்லாக உன்னை தப்பாக தான் பார்க்கணும்னு தோணுச்சு, தப்பாக தான் பழகணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அப்படியே க்ளோஸாக பழக பழக பின்னாடி அது உன்னை ரொம்ப பாதிச்சிட்டுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். நீ என் கூட இருக்கிறதா கம்ஃபர்ட்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்பவே மாத்திக்கும். நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி நான் நல்லவன் இல்லை. இங்கே நல்லவனே கிடையாது எவனும். ஆனால் நான் ரொம்ப கெட்டவன். எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப அருவருப்பா இருக்கு. எனக்குள்ள நிறைய உண்மையை போட்டு மறைச்சு வச்சிட்டு இருக்கேன். பொய்யா பழகிற மாதிரியான ஆள் உனக்கு வேண்டாம். ரத்னா, நீ என்ன சொல்ற? எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறேன்னு சுத்தமா புரியல. ஆனா ஒன்று மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், நீ சொல்றதெல்லாம் பொய். நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? என்ன அந்த அளவுக்கு முட்டாள் நினைச்சிட்டியா? எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது? நீ அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதை என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். என் கண்ணை பார்க்காம நான் சொல்றது பொய்யா உண்மையானு உன்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியுது? மறுபடியும் நீ இதையே பேசிட்டு இருக்க ரத்னா. நீ சொல்றது உண்மையாவும் இருக்க வேணாம், பொய்யாவும் இருக்க வேணாம். வா போலாம். நான் எங்கேயும் வரதா இல்லை சஞ்சுதா, புரிஞ்சுக்கோ. என்னாலையும் உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. தெளிவாக தான் இருக்கே சஞ்சுதா. முழுசா மறந்துட்டல. எனக்கு என்னையே தொலைச்ச மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தொலைச்சா கூட பரவாயில்ல. ஆனா நீ என்ன தொலைச்சிட்டல. என்னை மறந்து இன்னொருத்தட்ட உன் லவ்வை காட்டுறனா என் அன்பு பத்தல. எங்கேயோ தப்பு பண்ணியிருக்க. அப்போ அதுக்கு நானும் தானே காரணம். என்ன மன்னிச்சிரு சஞ்சு. என் கூட வந்துடுறியா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. உள்ள வலிக்குது. நல்லா யோசி. நம்ம 2 பேரும் எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம், எவ்வளவு லவ் பண்ணிருக்கோம். என்ன மறந்து கழுத்துல கயிறு போட்டு இருக்கிட்டி. ரத்னா, அவன் சொல்றது எல்லாமே பொய். ஆனா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஆனா அவனை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட என்ன புரிஞ்சுக்கல.
சஞ்சுதா, எனக்கு உன்கிட்ட நார்மலாக பேசணும், உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அழுகழிக்க வருது. எனக்கு ஒன்றும் தெரியல. என்னால் என்ன பண்ண முடியும்? லைஃப்பில் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்பெல்லாம் பேசியிருக்கோம்ல. நீ என் கூட இருந்திருக்கணும்ல. சஞ்சுதா, நான் கெஞ்சி கேட்குறேன், என் கூட வா. நம்ம லவ் எவ்வளவு உண்மை உனக்கே தெரியும். வா. எனக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. தப்பு பண்ணிட்டேன். என்னால யோசிக்க கூட முடியல. நான் யோசிச்ச ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன பண்றது வினோத்? இப்ப நான் யோசிக்கிறது தப்பா சரியான்னு கூட தெரியல வினோத். ரத்னா, ஏதாச்சும் சொல்லு ரத்னா. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் என்னை விட்டு விலகுறேன்னு சொன்னியா? திரும்பி என்ன பார்த்து பேசு ரத்னா. என்னால முடிவு பண்ண முடியும். குழப்பங்களுக்கு நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறேன். நான் எதுக்கு இப்படி யோசிச்சேன்? சஞ்சுதா, இங்க பார். நீ எந்த தப்பு பண்ணல, சரியா? உன்னை புரிஞ்சுக்காதது எங்க தப்பு தான், ஓகேவா? என் கண்ணை பாரு. நீ இல்லாம இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். நீ ஏன் நினைச்சாலும் ரத்னா அவன் கூட லைஃப் லாங் வரமாட்டான். அவன் உன்னை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம லவ் புரிஞ்சுக்கிட்டு உங்கிருந்து விலகிறதுக்கு அவன் முடிவு எடுத்துட்டான். இதுக்கப்புறம் நீ தான் சொல்லணும். என்ன மன்னிச்சிரு வினோத். என்ன மன்னிப்பிய வினோத். விளையாட்டா நினைச்சது இந்த அளவுக்கு ஒன்று ஹர்ட் பண்ணுன்னு எதிர்பார்க்கல. ஐ ஃபீல் கில்ட்டி. உனக்கு நான் நிறைய வலியை கொடுத்துட்டேன். ஐம் சாரி வினோத். எப்படி உன்னால இதெல்லாம் ஏத்துக்க முடிஞ்சது? என் மேல வெறுப்பே வரலையா? சஞ்சுதா, நான் லவ் பண்ற சஞ்சுதா.